ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். எல்லாம் டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். மணத்தக்காளி கீரை எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் இது பொரியல் பண்ணிடலான்னு. சுண்டைக்காய் கூட தான் இருக்குது. சுண்டைக்காய் இன்றைக்கி பறிக்கலை. மழை பெஞ்சதுனால எனக்கு ரொம்ப செடிங்களாம் லாஸ் ஆகிடுச்சு. பேஞ்சினே இருந்தால் என்ன பண்ண போவோம் அந்த செடி. எல்லாம் மல்லிகைப்பூ செடி, இந்த குண்டு மல்லி இப்போதான் மொட்டு வைக்கிது பாருங்கள். மழையில் எல்லாம் மொட்டு வைக்கல. இப்போ மழை கொஞ்சம் விட்டு இருக்குது, மொட்டு வைக்குது. அரைக்கீரை இங்கே இருக்குது. அரைக்கீரை புளிச்சக்கீரைலாம் ஒரு நாளைக்கு பறித்து அது கடையலாம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தான் கடைய போகிறேன். இந்த புளிச்சக்கீரை தான் பாருங்கள், 4 உயரம் வளர்ந்துச்சு. கொம்பு காசு இருக்குது. ஊரில் வந்து கொம்பு காசு இருக்குவாங்க. இதையும் இந்த அரைக்கீரைலாம் 1 2 இருக்குது. அதை ஒரு நாளைக்கு பறித்து கடையலாம். பாருங்கள், நிறைய இப்போ தான் அணியில் பார்க்கல பழகுது. இதெல்லாம் பாருங்கள் போடலங்க. மழை பெஞ்சு விட்ட பிற்காடு இதெல்லாம் பிஞ்சு கொடுத்து 2 போடலங்க இருக்குது. எல்லாம் அவரைக்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இன்னொரு 2 3 நாள் போட்டு பறிக்கலாங்க. இங்கே பாருங்கள், 2 டமேட்டோ அவரை இருக்குது. இங்கே ஒரு அவரை, இங்கே ஒரு அவரை இருக்குது. நான் இது 2த்தையும் விதைக்கி விட்டுட்டேன், பறிக்கலை. இந்த வேறு தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த 2த்தையும் விதைக்கி விட்டுக்கலாம், எடுத்து வச்சுக்கலான்னு. இங்கெல்லாம் பிஞ்சு வைக்கிது. இதெல்லாம் ஒன்றும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், கொஞ்சம் முத்தட்டம் இருக்கும் அப்படின்ட்டு விட்டேன். இன்னும் நிறையா அங்கெல்லாம் பூ வைக்கிது பாருங்கள். வைக்கிதுங்களா? அதெல்லாம் காய் வச்சதுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது 2 மட்டும் எடுத்து எடுத்து வச்சுக்கலான்ட்டு இங்கே ஒரு பிஞ்சு விட்டு பாருங்கள். இனிமேல் காய்க்கிறத மட்டும் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். ஏன்னா இந்த விதை கிடைக்காதாட்டு பாருங்க. இது போதும், பருப்பு போட்டு கிடைச்சி தான். மணத்தக்காளி கீரை கொஞ்சம் வசலை, நெய் வசலை பறித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இது தான் சாம்பார். இப்படி கிள்ளி விட்டோம்னாக்கா அந்த நெய் வசலை நல்லா துளுத்து வரும். இப்போ மூக்குத்தி அவரை இருக்குது. மூக்குத்தி அவரை பச்சிடலாம். வச்சு பாருங்கள். விதைக்கு ஒரு தந்தா இப்படி தான் விட்டோம்னா அது கருப்பாக வந்த பின்னாடி நம்ம விதை எடுத்து காய போட்டு வச்சுங்க. காய் பச்சிட்டோம். இதுவும் வெண்டைக்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் பறிச்சிடலாம். வெண்டைக்காய் வந்து பழைய செடி ஆச்சு. கீழே வந்து கொடுத்துதான் அது என்ன பண்ணலாம், குடிக்கி போட்டு இல்லாமல் புடி போட்டு வேறு நடலாமான்னு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த பக்கத்து காலைங்கெல்லாம் விட்டு இது பாருங்கள், அதுமாதிரி காய் கொடுக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு. மணத்தக்காளி கீரை, வசலை கீரை எடுத்துருக்கேன், வெண்டைக்காய் எடுத்துருக்கேன், மூக்குத்தி அவரை எடுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி சமையல். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.